ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ்பர் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மின்சாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ஃபார் த இயர் 2024-25, அதாவது 2024-25க்கான அப்ரெண்டிஸ்க்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்லேருந்து இன்வைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ளமோ ஹோல்டர் இன் இன்ஜினியரிங் எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 2020, 21, 22, 23ல் வந்து பாஸ் ஆன டிப்ளமோ ஹோல்டர்கிட்டருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிப்ளமோ டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அதாவது ட்ரிபிள்இக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ முடித்தவங்களுக்கு மொத்தம் 395 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இசிஇ, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 22 வேக்கன்சியும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு 9 வேக்கன்சியும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 9 வேக்கன்சியும், சிவில் இன்ஜினியரிங்க்கு 15 வேக்கன்சியும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 50 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா 500 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி உண்டு. மந்த்லி வந்து 8000 இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு இந்த ட்ரைனிங் பொறுத்தளவுக்கு எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் படி வந்து ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம், இது வந்து அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமில் வேறு எந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் வந்து அண்டர் அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1973க்கு கீழே நீங்கள் எந்த ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இன்வைட் பண்ணுவாங்கன்னா இமெயில் மூலியமாக தான் வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு நேரில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நேஷனல் வெப் போர்ட்டலில் போய் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கிளியராக எப்படி லாகின் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது நீங்கள் சொந்த செலவில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ட்ராவல் அலவன்ஸும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி தான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 ஜூலை. ஸோ 31 ஜூலைக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28லேருந்து ஆகஸ்ட் 31க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட்லிஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8 அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்கம்ப்ளீட் ஆர் எரர் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கேர்ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். அடுத்து வந்து இது சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம்.
ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.